வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து நடத்தும் மாபெரும் சித்திரை முழுநிலவு மாநாடு. நாள் மே 11. இடம் மகாபலிபுரம். அனைவரையும் வருக வருக என வரவேற்கும் வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜி.வி. சுப்பிரமணியம் மற்றும் திருவிக நகர் மேற்கு பகுதி செயலாளர் போட்டோ கார்த்திக். அயனாவரத்தில் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி பாரத் ரத்னா டாக்டர் அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு பிஜேபி சார்பில் கருத்தரங்கம். பிஜேபி சார்பில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு பிஜேபி வடசென்னை மேற்கு மாவட்டம் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி சார்பில் அயனாவரம் கொன்னூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் வர்த்தக பிரிவு மாநில செயலாளர் வி ஆனந்தன் தலைமையில் கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது. மண்டல தலைவர்கள் எம் முரளி, என் மதன், எம் ஓவியராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன், மாவட்ட தலைவர் டி என் பாலாஜி, மாநில செயலாளர் பிரச்சார பிரிவு பி கே ஜெயக்குமார், மாவட்ட துணைத் தலைவர் எம் பி பிரவீன்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்தரங்கில் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி எவ்வாறெல்லாம் அவமதித்தது என்றும் பாரத பிரதமர் மோடி அம்பேத்கருக்கு எவ்வாறெல்லாம் பெருமை சேர்த்துள்ளார் என்பது குறித்தும் பேசினர். இந்த நிகழ்ச்சியில் பாலசுப்ரமணியம், கோகுல், குமரவடிவேல், முரளி, வேல்டு கஜா, சீனிவாச பிரபு, ராஜ்குமார், ராமதீர்த்தம், சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி இன்னும் ஒரு விஷயம் அவர் சொன்னாரு. பத்திரிகை நிருபர் கேட்டாங்க, நீங்க ஹிந்துவாச்சே, உங்களுடைய கால் மேல கால் போட்டுட்டு கோட்டு சூட்டெல்லாம் போட்டு ஒரு பிரம்மாண்டமான சிலை இருக்கு, இன்டர்நேஷனல் அம்பேத்கர் சென்டர் சொல்லி 2 வருஷத்துல கட்டி முடிக்க அடிக்கல் நாட்டிருந்தோம் நரேந்திர மோடி. 2 வருஷத்துல அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு சிலையை அமைச்சு திறப்பு விழா செய்தவர் யாரு? நரேந்திர தாமோதர் மோடி. செய்திகளை சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.